உள்ளது. அவர் வசனத்தில் நோட்டு. அப்ப அந்த சிலையை வணங்க முடியாது, சிலையாக முடியாது. எப்படி விற்கலாம்? சிலைன்றது நம்ம நினைச்சுப்போம் ஏதோ விற்கிறாங்க, சிலை மட்டும் கிடையாது. நம்ம மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை பெருசா நினைச்சிருக்கோம். அந்த நடிகை பெருசா நினைச்சாலும் சபைக்கு வந்துருப்போம். அத நம்ம மனசுல ஏதோ ஒரு உலகத்துல ஒரு விஷயத்த, ஒரு காரியத்தை பெருசா, அதுதான் எனக்கு முக்கியம். மேபி நமக்குள்ள இருக்கிற கோபத்தை கூட, கோபத்தை பத்தி எங்க போன கோபத்தை கட்ட ஆளு பயப்படுவாங்க, சதறுவாங்க. ரொம்ப சதற விட்டேன்னா லாஸ்டா போலீஸ்காரங்க உள்ள வச்சு சதற விடுவாங்க. நம்ம கோபப்படவே கூட அன்பு காட்டணும். கர்த்தர் தேசம் அன்பாவே இருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கு. நம்ம எங்கெல்லாம் அன்பு காட்டணும் அங்கெல்லாம் கிறிஸ்து வெளிப்படுத்தும். கோபப்படக்கூடாது. 40 வருஷம் ஊழியர் செஞ்சார் ஒரு ஊழியர். லாஸ்ட் சாகத்துக்கு முன்னாடி அருமையான ஊழியர். லாஸ்ட் சாகத்துக்கு முன்னாடி அவரோட முடியல உடனே போ அப்படி அவங்க மனைவி சொல்றாங்க, போமாட்டாரா. அதுக்கே பல்லவத்துக்கு என்ட்ரன்ஸ்ல அவருக்கு அங்க என்ன பண்ணாங்க, தடை பண்ணிட்டாங்க. நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட. அவர் பூமிக்கு வந்தா போமா அப்படின்னு திருப்பி அந்த மனைவி, அவருக்கு உயிர் வந்து அவர் மனைவி கிட்ட போய் பாச ஆரம்பிக்கும். போமா, நம்ம எவ்வளவு பேசுறோம், சின்ன போமா அப்படின்னு மற்ற மனித உள்ளங்களையும் மனசையும் காயப்பத்தின் பிறகு நம்ம நாளைக்கு தான் பள்ளத்தோடு போக முடியாது. அதை நம்ம மன்னிப்பு கேட்டு அழுது திருப்பி பழைய ஸ்டேஜுக்கு வரணும். அழுது அன்றே மன்னிச்சிருக்காங்க, கதறி அழுது நம்ம மனசு திருப்பி உடைக்கப்பட்டு திருப்பி பல மாற்றங்கள் நடக்கும். அப்ப பாருங்க, அவர்தான் இருக்கு. ஆராதனை தான் எனக்கு முக்கியம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை சொல்லுமா, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை நம்மளோமா அல்லையிலோ அல்லையிலோ ஆராதனை அப்பாவுக்கு சொல்லுமா, அல்லையிலோ அல்லையிலோ ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை ஆராதனை அவரை துதிக்கிற ஆராதிக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அந்த ஆராதனை நல்லா இருக்கும். அப்போஸ்தலர் 17:23 வாசிங்க. அப்போஸ்தலர் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டே, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் அநேக இடங்களுக்கு போவாரு, சபைகள் எல்லாம் அவர் திருத்தினாரு. ஒரு சபைக்கு போகும்போது அறியப்படாத தேவனும் வணங்குறாங்க, ஆனா அவங்களுக்கே தெரியல. ஆனா அப்போஸ்தலர் பவுல் போய் சொல்றாரு, நீங்க அறியப்படாத தேவன் வணங்குறீங்க, அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் போய் அவர் தான் தேவன் அறிவிக்கிறார். அப்போ சில ஆண்டவரை அறியாமையே, அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்று தெரிந்து ஆராதிக்கிறோம். தெரியாம தெரிஞ்சு இன்னைக்கு தெரியும் நமக்கு யார். ஒரு நாட்கள் தெரியாம அறியப்படாத தேவன் யார் தெரியாம ஆராதிச்சாங்க. இன்னைக்கு தெரிஞ்சே ஆராதிக்கிறோம். எவ்வளவு ஆராதிக்கிறோம். எப்படி நமக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேய தேச புத்திரர் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையும் மதியாமல், இது ஜெபிக்க கூடாத ஒரு கட்டளை வருது. தினமும் 3 வேளையும் தான் பண்ண விண்ணப்பத்தை பண்ணுகிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெபிக்க கூடாது சில ரூல்ஸ் வரும். ரூல்ஸ் கவர்மெண்ட் ஜெபிக்க கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை தான் பண்ணுவீங்க. அப்ப ஈஸியா இருக்கா, ஆல்ரெடி நான் ஜெபிக்கிறதே இல்லை அப்படின்னு யாருமே இருக்கு. அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா நான் அந்த சட்டத்தை ஆல்ரெடி ஃபாலோவே பண்ணிருக்கிறேன். கவர்மெண்ட் முதல்ல போய் நான் சொல்வேன், எப்பா நான் 10 வருஷம் தச்சு போயிடுகிறேன், நீங்க ஒரு சட்டம் பண்ணிக்கிறீங்களாவே, ஏதோ அமௌண்ட் எதனா கிடைக்குமா, நான் 10 வருஷம் பண்ணி சொன்னது பின்னாடி ஃபாலோ பண்ணுகிறேன், சும்மாவே பண்றதுக்கு அப்படின்னு அவன் கத்தியத்தை தொண்டையாட வச்சாலும் ஜெபிப்பா நான் சோதரம் ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபம். எவ்வளவு மிஷனரி மார்க்கம் தெரியுமா? நார்த் இந்தியாவில் போயிட்டு ஊழியர் செய்யறாங்க. பாஸ்டர் வந்து அப்படி போட்டு ஒரு 20-30 பேர் போட்டு பாஸ்டர் செம்ம அடி அடிக்கிறான். ரத்தத்தை துள்றாங்க. இயேசு மருதனி பைபிள் கிழிச்சு போடு, தூக்கி போடு அப்படின்றாங்க. அவங்க பாஸ்டர் மாமா
அப்படியே நிக்கிறாங்க. அது மறுதளிக்காம எனக்கு ஆண்டவர் தான் நிக்கிறாங்க. அப்படியே அவங்க அடிச்சு கொள்றாங்க. அவங்க எப்படி நிக்கிறாங்க அந்த ஆண்டவர் யோசிச்சு நம்ம ஆண்டவரே நான் நல்லா ஒரு நிலையில ஆண்டவரே அப்பா எப்பா அது மாதிரி ஆண்டவருடைய நாமத்தை கிருப்பா பிடிக்கணும். அந்த சூழ்நிலை ஜெபிக்கணும். அப்ப அது இப்போ ஜெபிக்கிற காலம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் நம்ம எதோ சொல்ல போறது நல்லா ஃப்ரீயா இந்த நேரத்தில் நம்ம எப்படி ஜெபிக்கணும்? 3 வேலை 4 வேலை கூட ஜெபிக்கணும். அல்லேலூயா. காலையில இருந்து பைபிள் படிச்சு ஜெபம், மதியம் டைம் இருக்கும்போது ஜெபம், இரவு படிக்கும் போது ஜெபிங்க. அல்லேலூயா. வேதத்தை வாசிச்சுட்டே அப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஒரு பறவை நல்லா பறக்கணும். அப்ப ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்க்கை லிப்ட் அப் ஆகணும்னா பறவைக்கு 2 ரெக்கை, 2 அடிச்சனா பறவை மேல மேல. ஒரு ரெக்கை வேத வாசிப்பு, ஒரு ரெக்கை ஜெபம். வேத வாசிப்பு ஜெபம் ரெண்டுமே நல்லா நல்லா ப்ளே பண்ணாத மேல பறந்து போகும். பரிசுத்தமான ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப ரெண்டுமே கரெக்டா இருக்கும். அடுத்தது ஜெபத்தை மதிக்க வேண்டாம், ஊழியக்காரை மதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 28:10 அப்போஸ்தலர் 28:10 நம்ம சூச சொல்லிட்டு கப்பல் ஏறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஜனல் காட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றான்? அவங்க ஊழியம் வந்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரே, உடனே என்ன பண்றாங்க? ரட்சிப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்மள ஆண்டுக்கு கொண்டு வந்தாரு, ஒரு சால்வேஷன் கொடுத்தாரு, நம்மள வந்து கடவுள் யாரும் சொன்னாருன்ட்டு ஐயோ ஊழியர் வந்து போட்ல ஏறி போறாரு. உடனே என்ன பண்றாங்க? அவருக்கு தேவை கணம் பண்றாங்க. தேவையான பொருள் அவருக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை தேவையில எடுத்து அந்த வண்டியில வச்சாங்க. அவர் அப்ப பாருங்க அந்த இடத்துல ஊழியர் எப்படி ஒரு கணம் பண்ணியிருக்காங்க அந்த நாட்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 13:17 வாசிக்கிறேன். எபிரேயர்